தற்போதைய தலைமுறையினருக்கு வெள்ளை முடி இளம் வயதிலேயே வந்து விடுகிறது. இதற்கு சுற்றுச்சூழல், உணவு பழக்க வழக்கங்கள், மன அழுத்தம், பரம்பரை போன்றவை மிக முக்கிய காரணங்களாக இருந்தாலும் முடிக்கு போதிய பராமரிப்பு கொடுக்காததும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுது. பலரும் வெள்ளை முடியை மறைக்க பல்வேறு ஹேர் டைகளை வாங்கி பயன்படுத்துறாங்க. இதனால வெள்ளை முடி தற்காலிகமாக மறையுமே தவிர அது போகாம அப்படியே தான் இருக்கும். அது மட்டுமின்றி வெள்ளை முடியை மறைக்க கண்ட பொருட்களை வாங்கி முடிக்கு தடவுவதால் பல்வேறு அலர்ஜிகளும் ஏற்படும். ஆகவே இவற்றையெல்லாம் தவிர்ப்பதற்காக இயற்கை முறையில் வெள்ளை முடியை எப்படி கருமையாக்குவது அப்படிங்கிற வழியை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வெள்ளை முடியை இயற்கை முறையில் எப்படி கருமையாக்குறது அப்படிங்கிறதுக்காக 1-2 டிப்ஸை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். தேங்காய் எண்ணெயில சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து அதனை தலைமுடியில் நன்கு தடவி மசாஜ் செய்து ஊற வைத்து அலசணும். இதனால் நரைமுடி கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும். மருதாணி பொடியை கொண்டு முடியை பராமரித்தால் முடி அதனோட இயற்கை நிறத்தை பெறுவதோடு பட்டு போன்று மென்மையாகவும் இருக்கும். நெல்லிக்காயை வெட்டி வெயில்ல உலர்த்தி அதுக்கப்புறமா அதனை எண்ணெயில போட்டு அந்த எண்ணெயை சூடேற்றி முடியில நன்கு படும்படி மசாஜ் செய்து வந்தீங்கன்னா வெள்ளை முடி மறைவதை நீங்களே பார்க்கலாம். கறிவேப்பிலைய மோர் கூட சேர்த்து அரைத்து பேஸ்ட் செஞ்சுக்கோங்க. அதனை தலையில தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து அதுக்கப்புறமா குளிக்கணும். இப்படி வாரம் 2 முறை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க முடி கலர்ல நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். வெந்தயத்தை அரைத்து அதையும் பேஸ்ட் செய்து தலைக்கு தடவி ஊற வைத்தோ இல்லைனா அதனை நீரில் இரவில் படுக்கும் முன் ஊற வைத்து மறுநாள் காலையில அந்த நீரை கொண்டு உங்க கூந்தலை அலசினாலோ நரமுடி குறைவதற்கான வாய்ப்பு அதிகம். 1 கப் பிளாக் டீல 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து அதை கொண்டு உங்க தலையில நல்லா மசாஜ் செய்து ஊற வைத்து அலசணும். இப்படி வாரம் 2லேருந்து 3 முறை நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா உங்க வெள்ளை முடி விரைவில் போகும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. எங்களோட ஸ்மார்ட் டாக் சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் தரணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க.